உண்மையும் பொய்யையும் நீண்ட நாட்களுக்கு மறைத்து வைத்திருக்க முடியாது. அது என்றாவது ஒரு நாள் வெளிவந்துதான் ஆக வேண்டும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் கந்தன் இன்று கடும் பசியில் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். எதனால் அப்பனுக்கு பசி கடுமையாக வந்தது தெரியுமா? உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற செய்வினைகளை நான் எனக்கு உணவாக்கிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். அப்பன் அதனை உண்பதற்கு நீ எனக்கு வழிவிட வேண்டும். இல்லை என்றால் நான் வந்த வழியே திரும்பச் செல்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே என் பிள்ளைகளினுடைய இல்லத்தில் தீய சக்திகள் வருவது என்பது கடினமான ஒரு காரியம். ஏனென்றால் தெய்வ கடாட்சம் இங்கே நிரம்பி இருக்கும் பொழுது சற்றென்று எந்த விஷயங்களும் இங்கு நுழையாது. ஆனால் சில நேரங்களில், சில சமயங்களில், சில தருணங்கள் ஒருவரினுடைய வாழ்க்கையில் இது போன்ற தீமைகளை உள்ளே கொண்டு வந்துவிடும். அதற்கு நம் பக்கமும் ஏதாவது தவறு இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த வாழ்க்கையில் நாம் கவனம் செலுத்தாமல் இருந்து விட்டோமானால், எங்காவது ஓரிடத்தில் நாம் தீய பாதையில் சென்று விட்டோமானால், நமக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட எதுவுமே நடக்காமல் போய்விடுகின்றது. உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் முருகன் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக பெருமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. செய்வினைகளை அழிப்பதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான நன்மைகளை நடத்துவதும் இந்த கந்தனின் கடமையல்லவா? நினைக்கலாம், அப்பன் நல்ல செய்தியை கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்தால் செய்வினைகள் என்று சொல்லி நம் மனதை காயப்படுத்துகிறாரே என்று நீ யோசிக்கலாம். என் குழந்தையே, நான் ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்துச் சொல்ல வரும் பொழுது அந்த விஷயத்திற்குள் இருக்கின்ற ஆழமான கருத்தை நீ என்னவென்று பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தாயானால் உனக்கு நடக்கின்ற அத்தனை தீமைகளையும் உன்னால் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு தானாகவே தெரிந்துவிடும். நீ செய்வினைகள் இல்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியாது. செய்வினைகள் என்பது எப்படியெல்லாம் ஒருவரை நெருங்கி வரும் என்று உன் அப்பன் சொல்கின்றேன். என் குழந்தையே, இல்லத்திற்குள் நிம்மதி இல்லை. கஷ்டங்கள் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்றது. எந்த விஷயத்தை செய்ய நினைத்தாலுமே அது நமக்கு நிறைவாக கிடைக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கு மன நிறைவு என்பதே இல்லை. இப்படியாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏன் தான் நமக்கு மட்டும் இப்படி இருக்கிறது என்று நினைத்து நினைத்து நீ வருத்தப்படுகின்ற அளவிற்கு துன்பங்கள் உன்னை பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதுமே உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, செய்வினைகள் என்பது மந்திர தந்திரங்களை வைத்துத்தான் ஒருவருக்கு செய்யப்படக்கூடிய விஷயம் என்று நினைத்து விடாதே. ஒருவரினுடைய எண்ணங்களை மாற்றுவதும் ஒரு வகையான செய்வினைதான். நீ எப்பொழுதுமே நல்லதை செய்கின்ற பிள்ளையாக இருந்தாலுமே வேண்டும் என்றே உன் மனநிலையை மாற்றி கெடுதலை செய்ய வைத்து விடலாம். நல்ல பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற உன்னை வழித்தட மாற்றி சென்றுவிட வைத்து விடலாம். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுக்க நினைக்கின்றவர்கள் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது அந்த செய்வினைகள் உன்னை பாடாய்படுத்தத்தானே செய்யும். நீ நல்லது நினைத்தாலும் உனக்கு கெடுதலாகவே வந்து சேர்ந்து விடுகின்றது. இந்த வாழ்க்கையில் நீ எதை நடத்த முயற்சி செய்தாலும் அது உனக்கு மிக பெரிய இன்னல்களைத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு என்ன வேண்டும், எது வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் சரியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் அடைந்து விட்டால் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். இந்த செய்வினைகளை இந்த கந்தன் எப்படி அழிக்கப் போகிறேன் என்பதனை நீ காணத்தானே போகின்றாய். என் பிள்ளையே,
என் முன்னால் எந்த செய்வினைகளும் பில்லி ஏவல் சூனியங்களும் நிற்காது. நான் வருகின்ற இல்லத்திற்குள் இவையெல்லாம் ஒருபொழுதும் நின்று விடாது. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் இப்படி ஒவ்வொரின் மனநிலையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் இந்த கந்தன் வந்துதான் ஆக வேண்டும். நான் இருந்து இப்பொழுது உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயமானது மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்களை கொடுக்கக்கூடிய இடத்திலிருந்து விலகி உனக்கு பல நன்மைகளை தரும். உன் இல்லத்திற்கு அடிக்கடி வந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒருவர் உன் குடும்பத்தில் நடக்கின்ற நல்ல விஷயங்களுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு இது வேண்டாம் என்று சொல்லியும் உன் மனநிலையை மாற்ற முயற்சி செய்கிறார்கள். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கிடையிலும் பிரச்சனைகளை மூட்டிவிட்டு அங்கே கலகத்தை கண்டு சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட ஒருவர் உன் இல்லத்திற்குள் வருவதை இனியும் இந்த கந்தன் ஒருபொழுதும் நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எண்ணுகின்றேன். என் குழந்தையே, இது மட்டும் செய்துவிட்டால் போதாது. நீ எப்பொழுதுமே உன்னுடைய இல்லத்திற்குள் எதிர்மறையான ஆற்றல்கள் நுழைய விடாமல் தடுக்க வேண்டும் என்றால் எப்பொழுதுமே மஞ்சளும் கல் உப்பும் கலந்த நீரை உன்னுடைய இல்லத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் தெளிக்க வேண்டும். எப்பொழுது எல்லாம் உன் மனதிற்குள் தெளிவாக இல்லையோ, எப்பொழுது எல்லாம் நம் இல்லத்தில் ஏதோ தவறு நடக்கிறது என்பது போன்ற உணர்வு உனக்கு தோன்றுகின்றதோ, எப்பொழுது எல்லாம் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை உன்னால் சரிவர உணர முடியவில்லையோ, அப்பொழுது நீ இதை செய்து பார். உனக்கே நிச்சயமாக மிகப்பெரிய தெளிவு கிடைத்துவிடும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு நிச்சயமாக சரியான நன்மைகளை கொடுத்து விடும். தேவையில்லாத இந்த மனிதர்கள் தேவையில்லாத எண்ணங்களோடு உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது அந்த எண்ணங்களை எல்லாம் இவை வெளியே எடுத்துவிடும். தானாகவே அவர்கள் உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது தனக்குள் இருந்த தீய எண்ணங்களை விட்டு விடுவார்கள். வெளியில் செல்லும் பொழுது அவர்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் உள்ளே வந்து உனக்கு கெடுதலை செய்யாமல் நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். வெளியில் சென்றதும் நாம் என்ன செய்ய வந்தோம், இங்கு என்ன செய்துவிட்டு வந்திருக்கிறோம் என்று நினைத்து ஆச்சரியப்படுகின்ற அளவிற்குத்தான் இவையெல்லாம் நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அப்பன் முருகன் ஒரு விஷயத்தை இன்று நடத்த வேண்டும் என்ற முடிவோடு வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அப்பன் சொல்வதையெல்லாம் சர்வசாதாரணமாக நினைத்து நீ விட்டுவிடக்கூடாது. இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய இந்த விஷயம் இனி எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் தொடராதபடிக்கு நீதான் உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு முறை அப்பன் இதனை உனக்கு தீர்த்து கொடுத்து விடுவேன். மறுமுறை இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்க நீதான் எப்பொழுதும் நல்லபடியாக உன் வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டிருக்க வேண்டும். நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகவும் வரக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்லவும் தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். வேறெதுவும் உனக்கு தேவையில்லை. வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக துன்பங்களும் இல்லை என்பதனை புரிந்து கொள். உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த செய்வினைகளை செய்கின்ற இந்த மனிதர்கள் இனி வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தலை நிமிர்ந்து விட முடியாதபடிக்கான பிரச்சனைகளை நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகின்றார்கள். எந்த இடத்திலும் எதையுமே நீ விட்டு விடாதே. யார் பேச்சையும் கேட்டு குடும்பத்தில் இருக்கின்றவர்களோடு பகைமை கொள்ளாதே. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் குடும்பத்தில் இருக்கின்றவர்களோடு கருத்து வேறுபாடுகளை வளர்த்து கொள்ளாதே. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்க்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் பேசி பேசி எந்த விஷயத்தையும் வளர்க்கக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருந்து விட்டால் போதும். இனி எப்பொழுதும் உனக்காக இருக்கின்ற இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்துவான் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். செய்வினைகளாவது ஏவலாவது எதுவுமே உன்னை நெருங்கி விடாது. நீ நினைத்தால் அத்தனையும் உன் வாழ்க்கையில் தடுத்து நிறுத்த முடியும். நீ நினைத்தால் எதையுமே உன்னை நெருங்க விடாமல் செய்ய முடியும். அதனால் எப்பொழுதுமே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நீ சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள். அத்தனையும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதை உன்னால் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும். கந்தன் இருப்பதையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் வெகு விரைவாகவே உணர முடியும். இனி எதற்கும் கலங்காதே.
அப்பன் உன் செய்வினைகளை எல்லாம் எடுத்து விடுகின்றேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.